Hi, this is Creative Code. JavaScriptல நிறைய அரே மெத்தட்ஸ் இருக்கு. அண்ட் அதில் அரேவை வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்குன்ட்டு சில மெத்தட்ஸ் இருக்கு. அண்ட் அப்படியே அரே வேல்யூவை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற அரே மெத்தட்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம அரே மெத்தட்ஸ் யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து அரே தேவை. ஸோ ஒரு அரே வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் இப்போ ஒரு அரே வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு 3 வேல்யூஸ் இருக்குது: ஏர்டெல், ஜியோ, பிஎஸ்என்எல். இப்போது இந்த அரேயோட டைப்பை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுக்காக நான் ஆல்ரெடி HTMLல பேராகிராஃப் எலிமெண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஐடி வந்துட்டு பேரான்னு கொடுத்துருக்கேன். அண்ட் அந்த பேராகிராஃப் எலிமெண்ட்டோட ரெஃபரன்ஸை நான் கெட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த டாம் ரெஃபரன்ஸ் பற்றிலாம் தெரியலைன்னா நான் அதுக்காக செப்பரேட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த பேராகிராஃப் எலிமெண்ட்டில் அரேயோட டைப் என்னங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். பேரா டாட் இன்னர் HTML ஈக்குவல் டு டைப் ஆஃப் ஆப்ரேட்டர் வந்து ஆப்ரன்ஸ் வேல்யூவோட டைப்பை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அரேன்ட்டு நான் பாஸ் பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்டுன்னு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போது அரே ஏன் ஆப்ஜெக்ட்டுன்னு சொல்லுது அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கலாம். ஜாவாஸ்கிரிப்டில் எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட். ஸோ இதை பற்றி நான் செப்பரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இப்போ இந்த அரேயோட வேல்யூவை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிற ஸ்ட்ரிங் மெத்தட் என்னென்னா toString. இந்த toString அரே மெத்தட் என்ன பண்ணோம்னா அரேவை ஒரு கமா செப்பரேட்டட் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிடும். கமா செப்பரேட்டட்னா ஒவ்வொரு அரே வேல்யூஸ்க்கும் நடுவில் ஒரு கமா வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ இப்போ அதை நம்ம ட்ரை பண்ணலாம். டைப் ஆஃப் வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். டாட் toString. ஸோ பார்த்தீங்கன்னா ஏர்டெல், ஜியோ, பிஎஸ்என்எல் அப்படின்ட்டு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிருக்கு. அண்ட் நான் சொன்ன மாதிரி கமாவும் ஆட் ஆகிருக்கு. இப்போ இதை நீங்கள் toString கொடுக்காம நார்மலாக ஏஆர்ஆர் அப்படின்ட்டு பண்ணிங்களாலுமே சேம் ரிசல்ட் தான் நமக்கு வரும். அதில் எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். பட் டைப்பில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி ஏஆர்ஆரோட டைப்பை வந்து பார்த்துட்டோம். அதே மாதிரி இப்போது toStringக்கு அப்புறம் இதோட டைப் என்னன்னு நம்ம செக் பண்ணலாம். டைப் ஆஃப் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்குன்னு இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஏன்னா நம்ம அரே வேல்யூவை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிட்டோம். அதனால தான் அதோட டைப் வந்து ஸ்ட்ரிங்குன்னு இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. அரேவை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு toString வந்து ஒரு மெத்தட். அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மெத்தட் நேம் என்னன்னா ஜாயின். இந்த ஜாயின் மெத்தட் என்ன பண்ணோம்னா எப்படி toString மெத்தட் அரேவை கமா செப்பரேட்டட் ஸ்ட்ரிங் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணுதோ அதே மாதிரி ஜாயின் மெத்தடும் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணும். பட் இங்கே செப்பரேட்டர் என்னவாக இருக்கணுங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நம்ம ஜாயின் மெத்தடை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த டைப் ஆஃப் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து toStringஐ ஜாயின் மூலிமா ரீப்ளேஸ் பண்ணுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா toString மாதிரியே ஜாயினும் சேம் ரிசல்ட்டை தான் கொடுக்குது. ஸோ எப்படி அரேயோட வேல்யூவை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி அந்த ஒவ்வொரு வேல்யூக்கும் நடுலையும் செப்பரேட்டராக கமாவை யூஸ் பண்ணுதோ அதே மாதிரி தான் ஜாயின் மெத்தடும் பை டிஃபால்ட் கமாவை வந்துட்டு செப்பரேட்டராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஜாயின் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணோன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி செப்பரேட்டர் என்னவாக இருக்கணுங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கமா செப்பரேட்டருக்கு பதில் நான் வேறு ஏதாவது யூஸ் பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் இந்த ஜாயின் மெத்தடில் நம்ம ஸ்ட்ரிங் வேல்யூவை வந்து பாஸ் பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஐஃபன் வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஐஃபன் ஜியோ ஐஃபன் பிஎஸ்என்எல் அப்படின்ட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ கமாக்கு பதில் ஐஃபனை வந்துட்டு செப்பரேட்டராக யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கு இதுவும் தேவையில்லை, ஜஸ்ட் ஸ்பேஸ் இருந்தால் போதும்னா நீங்கள் ஸ்பேஸ் ஆட் பண்ணால் போதும், நம்மளோட செப்பரேட்டராக ஸ்பேஸ் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஜாயின் மெத்தட் யூஸ் பண்ணுறது மூலயமா நம்மளால் அரேவை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ நம்மளால் செப்பரேட்டர் என்னவாக இருக்கணுங்கிறதையும் டிஃபைன் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லான அரே மெத்தட்ஸ் பற்றி லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நிறைய ஃப்ரண்ட் அண்ட் ரிலேட்டட் கண்டென்ட் லேர்ன் பண்ணுறதுக்கு கிரியேட்டிவ் கோட் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.